ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. பொண்ணு கழுத்துல தாலியை கட்டு, ஏன் கையிலேயே வச்சிருக்க? சங்கர், என்ன பண்ற? ஒரு பொண்ணு கழுத்துல ஏற வேண்டிய தாலியை அப்படி தூக்கி எறியறியே, என்னாச்சு உனக்கு? கல்யாணம் இப்படி பாதியில நிக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம். இந்த ஊரே பார்த்து மரியாதை தரக்கூடிய நீதிமான் கொடைவள்ளல், உங்கள் பாசத்துக்கும் அன்புக்குரிய பாரிவேந்தர். இவனை கட்டிக்கிட்டா எங்க அக்கா நிம்மதியாவே இருக்க மாட்டாமா. வேண்டாமா? கபிலா, நீ சும்மா இருக்கியா? பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல. சங்கர், அவன் ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டான். தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும் மட்டும் மாத்திக்கோங்க. உங்களை கெஞ்சி கேக்குறேன். வேணா சங்கர், தயவு செஞ்சு இவரை பழி வாங்குறேன்னு நினைச்சு அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாத. நம்ம தீபாவை பாருடா. அவ மனசுல ராசாத்திய அம்மாவா நினைச்சு ஒட்டிக்கிட்டாடா. அப்படியா? அவளுடைய எண்ணத்துல கொஞ்சம் கூட தப்பே இல்ல. தீபாவ அவ அம்மா இருந்தா எப்படி பாத்துப்பாளோ அதை விட ராசாத்தி நல்லா பாத்துப்பாடா. அந்த நம்பிக்கை எனக்கே இருக்குடா. அந்த சின்ன பிள்ளைக்கு இருக்காதா? அதனாலதான் அவ என்ன விட ராசாத்து கிட்ட பாசமா ஒட்டிக்கிட்டா. அதுக்கு எடுத்துறாதுரா. அப்புறம் அந்த பாவம் நம்மள 7 ஜென்மத்துக்கு விடாது. விடாதுன்னா பரவாயில்ல, வா. சொல்றத கேளுடா. ஊர் உலகத்துல தேடினாலும் இந்த மாதிரி மனசுள்ள பொண்ணு கிடைக்காதுடா. உருவத்தை பாக்காத, மனச பாருடா. நீ சொன்ன அந்த வார்த்தைய இந்த உலகத்துல எந்த பொண்ணு கேட்டிருந்தாலும் அந்த நிமிஷமே சீ போடான்னு போயிருப்பாங்க. நானா இருந்தா கூட தொடப்பு கட்டி எடுத்து அடிச்சிருப்பேன். ஆனா அந்த பொண்ணு நீ கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைய பெத்துக்க கூடாதுன்னு சொன்னது கூட அவ ஒரு வார்த்தை கூட பேசாம மணமேடைக்கு வந்து நிக்கிறா. இந்த மாதிரி பொண்ணு ஊர் உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்காது. நான் சொல்றது கேளுடா. தயவு செஞ்சு இந்த அம்மா சொல்றது கேளுடா. சொன்னா நான் இல்லன்னு சொல்லையே. ஆனா ஏன் சொன்ன? நீங்களா ஒரு பொண்ண முடிவு பண்ணி கற்றா தாலியான்னு சொன்னப்போ சரி, எனக்கு பொண்டாட்டியா இருக்கத்தான் தகுதி இல்ல, என் பொண்ணுக்கு அம்மாவா இருந்துட்டு போட்டுமே, அதனாலதான் முடிவு பண்ண. இதுல என்னங்க தப்பு இருக்கு? இந்த மாதிரி ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதே பெரிய விஷயம். இதுல கொஞ்சி கொலாவி உள்ள வேற பெத்துக்கணும்னா எப்படி? ஏதோ என் பொண்ணு இவன் மேல பாசம் வச்சுட்டாங்கறனாலதான் மனச கல்லாக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ஆனா இந்த பெரிய மனுஷன் எல்லாரும் முன்னால என்ன அவமானப்படுத்தின அன்னைக்கே முடிவு பண்ண, இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன்னு. நான் இல்ல, எவனும் இந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். இவ கல்யாணம் ஆகாம இருக்கிறத பார்த்து ஏன்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ணோன்னு இருந்தால் வேதனை படணும். நிறுத்தலாம். இதுவரைக்கும் நீ பேசினதா ஏன் பொறுமையா கேட்டு இருந்த தெரியுமா? தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு நான் காரணம் நீ சொன்னதுனால. ஆனா ராசாத்திய பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. வெளியே போடா.
கடுப்பாகுதா கடுப்பாகுதா? இதத்தான் எதிர்பார்த்தேன் பாரிவேந்தர். டேய், நீ ஒரு நச்சு பாம்புடா. நான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்ச உடனே உன் வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்டலடா. அப்பவே உன்கிட்ட கேட்டல, இந்த பிரச்சனையால ராசாத்தி கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னு. ஆனா உன் மனசுக்குள்ள இவ்வளவு விஷத்தை வச்சுக்கிட்டு நல்லவன் மாதிரி நடிச்சிட்டியடா. நானும் நம்பி ஏமாந்துட்டேன். உங்க அம்மா சொன்னது எந்த விதத்திலையும் தப்பு இல்ல. உண்மையிலே உலகம் ஃபுல்லா தேடினாலும் இந்த மாதிரி குணம் உள்ள பொண்ணு எங்கேயும் கிடைக்காதுடா. ஆமா, அதிசயம் தான், உலக அதிசயம் தான் இந்த பொண்ணு. கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க மிஸ்டர் பாரிவேந்தர். மொத்தம் 2 பசங்கள்ல ஒருத்தன் இங்க இருக்கான், இன்னொருத்தன் இங்க. சரி, அதை விடுங்க. இந்த 2 பேத்துல யாராவது ஒருத்தருக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தர வேண்டியதானே? எவன்டா இழிச்ச வாயம் கிடப்பான்னு பார்க்க வேண்டியது, அவன் தலையில கட்ட வேண்டியது. ஏய் குமரா, இவன் அடிச்சு வெளியே தூக்கி போடா. உண்மையை சொன்னா கோவம் வருதா விடுமா, தீபாவை நான் கூட்டிட்டு போறேன். தீபா, சொன்ன கேளு, வா போலாம். வாமா, விடு அவங்கள, விடு. வா, வா. சொன்ன கேளு தீபா. என்ன மன்னிச்சிடுமா தீபா. அப்பா கோவப்படுவார், வா போலாம். தீபா வாமா, வா. பாட்டி சொன்ன கேட்கணும்ல, வா. வா தீபா, வா. வா போலாம், வா. வா தீபா, வா. வா. கடவுளே, கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? சொன்ன கேளுமா. ஏண்டி ஏன் வயித்துல வந்து பிறந்து தொலைச்ச? எல்லாத்தையும் இப்படி மனசுக்குள்ளேயே போட்டு அமுக்கிக்கிட்டு இன்னும் எத்தனை காலத்துக்கு தாண்டி வாழ போற? ஒரு பொண்ணு கட்டி கொடுக்கறது அவன் மூலமா இன்னொரு தலைமுறை உருவாகணும்னுதான். சங்கர் அப்படி ஒரு வார்த்தை சொன்னப்போ என்கிட்ட கூட சொல்லாம என்னத்தடி சாதிக்க போற? இதுக்கு நீ பேசாம செத்தே போயிருக்கலாம். ஏமா, அந்த அயோக்கிய சொன்னதுக்கு இந்த பொண்ணு என்னம்மா பண்ணுவா? விடு செண்பகா. போதுங்க உங்க கரிசனம். அவ சின்ன வயசா இருக்கும் போது உங்க தம்பி மட்டுமே வாழ்க்கைன்னு நம்பி நட்பு நட்புன்னு இவரையே சுத்தி வந்த என் வீட்டுக்காரி இறந்தப்ப கூட நான் அவ்வளவு வேதனைப்படலைங்க. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் உங்க தம்பி எங்க வாழ்க்கையில வந்து நல்லது பண்றேன்னு எல்லாரையும் ஊர் சிரிக்க வச்சிட்டீங்களே. இதுக்குதான் சொந்த கொண்டாட வந்தீங்களா? சொல்லுங்க. இங்க நடந்ததெல்லாம் பாக்குறப்போ உங்க கரிசனத்தை விட உங்க பணக்காரத்தனம் தான் தெரியுது.
நாங்க மாப்பிள்ளையோட கால்ல கையில விழுந்தாவது என் பொண்ண கட்டிக்க சொல்லி கேட்டிருப்போம். அவரையும் அடிச்சு துரத்துட்டீங்களே. இப்போ இப்போ இவ்வளவு வேற யாருங்க கட்டிக்குவா? என்னம்மா பேசுறீங்க? உங்க பொண்ணுக்கு ஒரு நல்லது செஞ்சு பாக்கணும் தான் என் புருஷன் அவமானப்பட்டு போய் நிக்கிறாரு. ஆனா நீங்க அவரை நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. மணமேடை வரைக்கும் வந்துட்டு மாப்பிள்ள ஒரு பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு போயிட்டா அந்த பொண்ணை வேற யாருங்க கட்டிப்பா? நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. இனி நடக்க வேண்டியதை பேசுவோம். இனிமே என்னங்க நடக்கணும்? இல்ல என்ன நடக்கணும்? கல்யாணம் தான் பாதியிலே நிப்பாட்டியாச்சு. இந்த பைத்தியக்காரியை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க சொல்லுங்க? அத்தை சொன்ன மாதிரி இவளை பாழும் கிணத்துல தள்ளி விட்டுட்டு நாங்களும் குடும்பத்தோட செத்து போக வேண்டியதா? அப்படி பண்ணா நீங்க சந்தோஷமா இருப்பீங்கல்ல? என்னம்மா பொண்ணு இப்படி பேசுற? குடும்பத்தோட செத்து போறதுக்கா என் தம்பி இவ்வளவு பாடுபட்டா? பாடுபட்டு என்ன சார் பிரயோஜனம்? பலன் இல்லையே. சும்மா இருந்த பொண்ணு மனசுல கல்யாண ஆசையை தூண்டி விட்டு இப்ப அவமானப்பட்டு நிக்கிறது ஏன் தங்கச்சி தானே? ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்க மாதிரியும் சந்தோஷமா குடும்ப வாழ்க்கை வாழ உனக்கு கொடுத்து வைக்கலையேடி. இதுக்கு மேல நீயும் நானும் உயிரோட இருக்கணுமா? இருக்கணுமா? என்னமா பேசுற? அவங்க சொல்றதுல ஒண்ணும் தப்பு இல்லங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்க மாட்டேங்குதுங்க. இனிமே இந்த பொண்ணு நிலைமை என்னாக போதும்? பாவம் இந்த பொண்ணு. இப்படி ஒரு பொண்ண வேணான்னு சொல்லிட்டானே, இவன் உருப்பிடுவானா? என்னங்க இது? மணமேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு போன இந்த பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? பாரிவேந்தர் நம்பி வந்தவங்களை இப்படி கழுத்து அறுத்துட்டாரு. இந்த கல்யாணம் நடக்கும் நடக்கும் நடக்கும். நல்லா கேட்டுக்கங்க. ராசாத்தி எங்க வீட்டு மருமகளாக போறா. இந்த குண்டச்சிய நம்ம பையன் தலையில கட்டி வச்சிருவாரோ கடவுளே, எனக்கு அந்த கஷ்டத்தை மட்டும் கொடுத்துறாத. அந்த கேடு கெட்டவன் கேட்ட வார்த்தையிலையும் ஒரு அர்த்தம் இருக்கு. இப்படி ஒரு பொண்ண ஏன் உங்க வீட்டு மருமகள் ஆக்க கூடாதுன்னு கேட்டான். அப்பதான் ஏன் இப்படி ஒரு பொண்ண நம்ம பையனை கட்டி வைக்க கூடாதுன்னு என் புத்திக்கு உரைச்சது. இந்த கல்யாணம் நின்னது ஒரு வகையில நல்லதுதான். சென்னைக்கு போயிருக்க என் பையன் இனியன் வந்த உடனே ராசாத்தி கழுத்துல தாலி கட்டுவான்.
நாம தப்பிச்சோம். பை. தீக்ஷி, I love you. என்ன சொன்ன? I love you. என்னங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நல்லா தெரிஞ்சுதான் பேசுறேமாங்க. ஊர்ல இருந்து இனிய வந்ததும் ராசாத்திக்கும் இனியனுக்கும் அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். நீங்க சொல்றது உண்மையா? எதுவும் அவசரத்துல சொல்லலையே. நான் சொல்றது உண்மைதான். நிச்சயமா அந்த கல்யாணம் நடக்கும். என்னங்க உங்க கூட கொஞ்சம் பேசணும். வாங்க வாங்க. ஏங்க எல்லா விஷயத்திலயும் 1க்கு 10 தடவை யோசிச்சு முடிவெடுப்பீங்க. ஏங்க என் பையன் வாழ்க்கையில மட்டும் இப்படி அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டீங்க? தனக்கு ஒரு அழகான பொண்ணு மனைவியா வரணும்னு என் பையனுக்கு ஆசை இருக்காதா? ஒரு அழகான மருமக வேணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? ஒவ்வொரு நாளும் எனக்கு வரப்போற மருமக எப்படிப்பட்ட வீட்ல இருந்து வரணும், எவ்வளவு படிச்சவளா வரணும், எந்த அளவுக்கு தைரியசாலியா இருக்கணும்னு நான் கனவு கண்டிருந்தேன். இப்படி எல்லாத்துலயும் மண்ணை போட்டுட்டீங்களே. என் ஆசையை விடுங்க. இனிய மனசுல என்ன இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம அவன் வாழ்க்கைய முடிவு பண்ணிட்டீங்க.
அவன் என்ன சொல்லுவான்னு கூட உங்களுக்கு யோசிக்க மனசு இல்லையா? இங்க பாருங்க, வேணாங்க, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க, கொஞ்சம் யோசிங்க. ராசாத்திக்கு வாழ்க்கை தரணுங்கிறதுக்காக என் பையன் வாழ்க்கைய பாழாக்கிடாதீங்க. எனக்கு மருமகளா வரவ வயசான காலத்துல பணிவிட செய்யறவளா இருக்கணும். இவ நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா இவளுக்கு நான் தாங்க பணிவிட செய்யணும். வேண்டாங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. நான் உன்னை விட்டு போக மாட்டேன். Will you marry me? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா?